வெல்கம் டு மை சேனல் காயூஸ் குக்கிங் அண்ட் vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ஸ்டன்ட் ஃப்ரைட் ரைஸ் மசாலா வச்சுட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் எப்படி டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம இந்த காய்கறி எடுத்துக்கலாம். ஒரு கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் முட்டைக்கோஸ் எடுத்துக்கிறேன். எதுக்கு தேவையில்லாமல் கத்தியை காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. கத்தியிலேருந்து ஒரு டிப்ஸு சொல்கிறேன். உங்களுக்கு கத்தி அடிக்கடி ஷார்ப்னஸ் போயிடுது, புது கத்தி வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் கத்தி வாங்கும்போது அந்த எட்ஜஸில் இந்த ஜிக்ஸாக்காக இருக்கும்ல, அந்த டைப்பான கத்தி வாங்கினீங்கன்னா எப்போதுமே ஷார்ப் போகவே போகாது. அது ஒரு குட்டி டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ காயெல்லாம் நம்ம இஷ்டப்படி கட் பண்ணிக்கலாம். ஷேப்பு நம்ம இஷ்டப்படி இருக்கட்டும். ஆனால் அதோடய சைஸ் மட்டும் ரொம்ப ஒல்லியாக எண்ணெயில் வதங்கினா வெந்துடும். அந்த அளவுக்கு ஒல்லியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ காயெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. 3 கலரில் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு காயெல்லாம். நல்ல ஒரு அகலமான தாச்சியில் 4-5 ஸ்பூன் கோல்டு வினர் சேர்த்துக்குங்க. அது கூட சின்ன சின்னமாக நறுக்கின பூண்டை லைட்டாக ப்ரௌன் கலரில் வதக்குனதுக்கப்புறம் பச்சை மிளகா, கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ் இதெல்லாம் நம்ம நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதெல்லாம் இந்த எண்ணெயிலே நல்லா போட்டு வதக்குங்க. நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நம்ம வதக்கினோம்னா அந்த காயெல்லாம் நல்லா குக் ஆயிரும். க்ரன்ச்சியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் நல்லா நைஸாக கட் பண்ண சொன்னேன். இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா எண்ணெயிலே 1 நிமிஷம் ஃபுல்லாக வதக்கிட்டு, நமக்கு இந்த காய்க்கு சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம பேக்கெட்டாக வாங்கின அந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலா, இந்த மாதிரி நம்ம மசாலா பேக்கெட்டாக வாங்கி போடும்போது நம்ம டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூடவோ கம்மியாகவோ போட்டுக்கோங்க. எடுத்தோடனே கபகபன்னு எல்லாத்தையும் கொட்டிடாமல் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த டேஸ்ட் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கேற்றாப்புல கொஞ்சமாகவோ கம்மியாகவோ போட்டுக்கோங்க. இந்த மசாலா பாக்கெட்டை பொறுத்த அளவுக்கு இந்த அனில் நூடுல்ஸ் மசாலா மாதிரியே இருந்துச்சு. எனக்கு பிடிக்கல. அதனால் நான் கொஞ்சமாக போட்டு டெஸ்ட் பண்ணிக்கலான்னு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு அந்த காயோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நல்லா இல்லையே டேஸ்ட்டு அப்படிங்கிறக்காக ஒரே ஒரு முட்டை மட்டும் போட்டேன். நான் நிறைய முட்டை போட்டு நல்லா செய்யலான்னு நினச்சேன். இந்த டேஸ்ட்டு பிடிக்காதனால ஒரே ஒரு முட்டை மட்டும் போட்டேன். உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒருவேளை நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட முட்டை சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். முட்டையை போட்டுட்டு நல்லா பெரிய பெரிய பீஸாக முட்டை வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ சாப்பாடு வேணுமோ அந்த சாப்பாடை இந்த தாச்சிலே போட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிண்டுங்க. கிண்டிட்டு அது கூட இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு, மிளகாத்தூள் இல்லை அந்த மேகி மசாலானே வருது, அந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலாலாம் எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் போட்டு இறக்குனீங்கன்னா சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்னமோ அந்த டேஸ்ட் பிடிக்கல. மேகி மசாலாவில் சாப்பாடை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஒரு வேளை இதில் சோயா சாஸு, டொமேட்டோ சாஸ்லாம் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தெரியலை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மசாலா பாக்கெட் கிடச்சிச்சின்னா 10 ரூபா தான் ஒரு பேக்கெட்டு. கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெசிபிலாம் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். இதோட நல்ல ரெசிபிஸ் எல்லாம் என்னோடய யூடியூப் சேனலில் இருக்குது. அதெல்லாம் போய் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். கீப் சப்போர்ட். பாய்.